வணக்கம். குமுதா சிவகுமார். இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கோலம். லெசன் 24ல் பிரம்மமுடி கோலம் சீரீஸ்னு பார்த்துட்ருக்கோம். இது வரைக்கும் 8 கோலம் பார்த்துட்டோம். இந்த கோலம் வந்து 9வது கோலம். இந்த கோலத்தோட சிறப்பு என்னென்னா, ஒவ்வொரு 4 புள்ளியை ஆட் பண்ணி பெரிய கோலமாக போடுற கோலம் தான் இது. அதே சமயம் ஆரம்பித்த இடத்துலே வந்து முடிகிற பிரம்மமுடி கோலமாகவும் இருக்கும். அந்த கோலங்கள்லாம் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டு லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதெல்லாமும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த கோலத்தை எப்படி போடுறதுங்கிறத பார்ப்போம். இந்த கோலத்தோட ஃபண்டமெண்டல் பேட்டர்ன் வந்து G3. இது G3 நல்லா தெரியுது பாருங்கள். ஃபஸ்ட் ப்ளேஸ், செகண்ட் ப்ளேஸ், தேர்ட் ப்ளேஸ் ஜாயின் பண்ணோம்னா இந்த கோலம் வரும். G3 பேட்டர்ன் போடும்போது இந்த கோலம் போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதையும் வேணால் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த கோலம் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். புள்ளி வந்து 7 புள்ளி, 5 புள்ளி 2 வரிசை, 1 புள்ளி அந்த மாதிரி வச்சுருக்கேன். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம 5 புள்ளி 5 வரிசை வச்சுட்டு ஒவ்வொரு சைட்லேயும் ஒரு புள்ளி வைக்கணும். இப்போ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு யூ ஷேப் போடுறோம். போட்டுட்டு ஒரு ஸ்கொயர்னால் உங்களுக்கு தெரியும், 4 புள்ளி நடுவில் ஒரு புள்ளி இருக்கும், அதுதான் ஸ்கொயர். அது ஃபார்ம் ஆகுது. அப்புறம் கார்னருக்கு போகிறோம். கார்னரில் போய் பெண்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்து இந்த ஒரு புள்ளியில் வந்து சுழிக்கிறோம். சுழித்த உடனே அடுத்த யூ, அப்புறம் அடுத்த ஸ்கொயரோட டைரக்ஷன் மாறுது பாருங்கள். அப்புறம் அந்த கார்னருக்கு போய் ஒரு பெண்ட் பண்ணி அந்த ஒரு புள்ளியில் சுழிக்கிறோம். சுழித்த உடனே ஒரு யூ, மறுபடி ஒரு ஸ்கொயர் டைரக்ஷன் மாறுது. கார்னர் புள்ளியில் பெண்ட் எடுக்கிறோம். இந்த ஒரு புள்ளியில் சுழித்து உடனே ஒரு யூ போடுறோம். அடுத்தது ஸ்கொயர். இந்த கார்னர் புள்ளிக்கு வந்து பெண்ட் எடுத்து இந்த ஒரு புள்ளியில் சுழிச்சிடுறோம். ஆரம்பித்த இடத்துலேருந்து முடிஞ்சிடுது. இந்த கோலம் அநேகமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கோலமாக தான் இருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோலம், எல்லோரும் போடுவாங்க. ட்ரெடிஷ்னலாக போடப்பட்டு வர கோலம் தான் இது. ஆனால் பிகினராக இருக்கவங்க இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக இதை நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன். ஒவ்வொரு 4 புள்ளியும் ஆட் பண்ணும்போது அந்த கோலம் எப்படி வருதுங்கிறத இப்போ பார்ப்போம். இதுதான் 7 புள்ளி கோலம் இன்றைக்கி போட்டது. இது 11 புள்ளி கோலம். இது வந்து அடுத்த கிளாஸில் போடுவோம். இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு பாருங்கள். அப்போ அடுத்த கிளாஸில் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 15 புள்ளி கோலம். இதை நீங்களே போட்டு பாருங்கள். இது 19 புள்ளி கோலம். இது 23 புள்ளி கோலம். ஒவ்வொரு 4 புள்ளி ஆட் பண்ணும்போது நடுவில் போடுற ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வர ஸ்வஸ்திக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒன்று சேர்ந்து வரும். நடுவில் ஸ்வஸ்திக் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஓரத்தில் இருக்க அந்த டிசைன் வந்தும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த கிளாஸில் இதே கோலத்தை 11 புள்ளியில் பார்ப்போம். வணக்கம்.